எத்தனை பேர் மெக்டொனால்ட்ஸ் படம் பார்த்திருக்கீங்க? மெக்டொனால்ட்ஸ் கடை தெரிஞ்சிருக்கும், மெக்டொனால்ட்ஸ் ரொட்டி கடை தெரிஞ்சிருக்கும். மெக்டொனால்ட்ஸ் படத்தை தயவு செய்து ஆந்திரபனரா வரணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கணும். எத்தனை பேர் பிளாக்பெரி பார்த்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கேன். நான் ஒன்றும் ஆந்திரபனர்லாம் கிடையாது. ஆனா நான் பிளாக்பெரி படம், பிளாக்பெரினா தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? அவன் தான் முதல் ஸ்மார்ட் போன் இன்வென்டர். நம்ம இன்னைக்கு அத்தனை பேர் ஆப்பிள்லாம் வச்சுட்டு இருக்கோம்ல. ஸ்மார்ட் போன் முதல்ல அந்த படத்துல, பிளாக்பெரி படத்துல ஒரு சில சீன் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணுவாங்க. ஒருத்தன் இன்வெஸ்டர், ஒருத்தன் டெக்னோக்ராட். அவன் சொல்லுவான், அந்த போனை கண்டுபிடிச்ச உடனே அவனோட ஐடியா என்ன தெரியுமா? போனையும் கம்ப்யூட்டரையும் ஒன்னாக்கணும். இவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். போனை எடுத்துட்டு அப்புறம் போய் சிஸ்டம்ல ஓடணும், போன் எடுத்துட்டு அந்த சிஸ்டத்துல போய் பார்க்கணும், இல்லாம சிஸ்டமே போனுக்குள்ள வந்துட்டா இதுதான் இந்த லேட்டரல் சிந்தனை. அது எப்படா நடக்கும்? கம்ப்யூட்டரை கொண்டு போய் போனுக்குள்ள எப்படி வச்சுட்டு திரிவேன்? போனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைனை அதுக்கும் யூஸ் பண்ண முடியும், போனையும் இதையும் கனெக்ட் பண்ண முடியும். முதல்ல யோசிச்சவன் பிளாக்பெரி. மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனாங்க. ஆனா திரும்ப தோத்துட்டாங்க. ஏன் தோத்தாங்க தெரியுமா? ஃபர்தர் இனோவேஷன் இல்ல. அதே நேரத்தில் ஆப்பிள் வரான். ஆப்பிள் வந்து இன்னைக்கு ஆப்பிள் 17 எவ்வளவு விலை? 1,40,000 ரூபா. வருஷம் அவன் வெளியூர்ல, நம்ம நாட்டிலே கொஞ்சம் பார்த்து வாங்குறான். வெளிநாட்டில் வரவன் அடுத்த வருஷம் செஷன் ரொம்ப தூக்கி தூர போட்டு அடுத்து வாங்கிக்கிறான். ஸோ கண்டினியூஸ் பெர்சிவரன்ஸ் இருந்தனால ஆப்பிள் ஜெயிக்குது. அந்த முதல்ல அதை கொண்டு வந்ததுனால அந்த ஸ்மார்ட் போன், இன்னைக்கு நம்ம போன்லேயே கூகுள் பார்க்குறோம், போன்லேயே சினிமாக்கு டிக்கெட் போடுறோம், போன்லேயே சேட் பண்ணுறோம். எல்லா விஷயம் தவிர்க்க முடியாத விஷயமாக போன் மாற்றினது பிளாக்பெரி. மெக்டொனால்டு வந்து ரோடை போட்டாங்க. அமெரிக்காவில் குறுக்கு நடுக்கும் ரோடு போட்டால் தான் அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் எல்லாம் ஃபுல் ரோடு போடுறான். அவங்க நாட்டில் ஊர் மக்கள் ரொம்ப குறைவு. ஆனால் இந்தியாவை விட 6 மடங்கு பெரிய நிலப்பரப்பு. நியூயார்க்ல இருந்து கலிபோர்னியாவுக்கு விமானத்தில் பறந்து போனாலே 4 மணி நேரம் ஆகும். 4 நாள் ஆகும் குறுக்க போகணும்னா. மேலே அங்க இருந்து டெட்ராய்ட்ல இருந்து கீழே நியூ மெக்சிகோ வரைக்கும் வரணும் அப்படின்னா 4 நாள் ஆகும். ஆனால் பொருட்கள் பரிமாற வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. இவன்லாம் நம்ம ஊர்ல புளியோதரையும் தயிர் சாதமும் கட்டிட்டு போற மாதிரி போய் பழக்கம் இல்லாதவன். புளியோதரையே கட்டிட்டு போனாலும் ஒரு நாள் தான் வச்சிருக்க முடியும். அதை யோசித்தான் வந்தான் மெக்டொனால்டு. அவன் என்ன பண்ணான்? தெருவுக்கு கடை வைக்கிறதுக்கு பதிலாக ஊருக்கு வெளியே ரோட்டோரமெல்லாம் கடையை விடுவோமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவன். முதல்ல ஆரம்பிச்சப்ப அவனுக்கும் வந்து பயங்கர நஷ்டம். அந்த படத்தின், மெக்டொனால்டு படத்தில் வந்து ஒரு சீன் வரும். ஒரு குட்டி பையன் கடையை மூடுவாங்க. இனியோட இந்த கடையை மூடிடலாம், பர்கர் பண்ற கடை. அந்த பர்கர் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ரொட்டி எல்லாம் தூக்கி போட்டு இனியோட இதை மூடிடலாம் அப்படிம்பாங்க. ஒரு குட்டி பையன் ஓடி வருவான். கையை உள்ள விடும்போது ஷட்டர் அடைச்சிடும். அந்த பையன் இருக்கும்போது அவன்கிட்ட அங்கே உள்ள இருக்கவன் அப்படி கையை காமிச்சு க்ளோஸ்ட் அப்படிம்பா. இவன் வந்து வயிறு பசிக்க அப்படின்னு கண்ணாடிக்கு பின்னாடின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவன் திரும்ப ஷட்டரை திறந்துட்டு அந்த பார்ட்னர் இருக்கவன் ஒருத்தவன் சொல்லுவான், ஒரு தானடா போட போறான், அந்த பையன் வந்திருக்கான், ஒரு நிமிஷம் திரும்ப அந்த பர்கருக்கு உள்ள வைக்கிற அந்த ஸ்டஃப்பை வந்து ஹீட் பண்ணி ஐ ஹாவ் டு ரீஹீட் அகைன், ப்ளீஸ் வெயிட் ஃபார் 2 minutes அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு அந்த உள்ள வைக்கிற ஸ்டஃப்பை திரும்ப ஹீட் பண்ணி பிரெட்ல வச்சு கொடுப்பான். இதுக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆகும்போது ஒரு கார் உள்ள வரும். நீங்க திறந்திருக்கிறதுனால அந்த கார் உள்ள வரும். அந்த கார்ல இருக்கவன் பர்கர் வச்சிருக்க, இன்னும் 2 பர்கர் வேணுமா. அந்த கார் வெளியே போகும்போது 2 கார் உள்ள வரும், 4 கார் வரும், 8 கார் வரும். மெக்டொனால்டு உலகின் மிகப்பெரிய செயின் ரெஸ்டாரண்ட் ஆனதுக்கு அந்த பெர்சிவரன்ஸ் தான் காரணம், அந்த எம்பதி தான் காரணம். அந்த குழந்தைக்கு கொடுக்கணுமேனு ஒரு எம்பதி இருந்தது இல்லையா? அந்த எம்பதி இன்னைக்கு அவன் உலக சாம்ராஜ்யத்தில் வந்து நிற்பதற்கான காரணம். நண்பர்களே, இந்த உலகம் உழைப்பவர்களுக்காக, அறமோடு சிந்திப்பவர்களுக்காக, தொடர்ச்சியாக பயணிப்பவர்களுக்காக இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அதை வந்து கொஞ்சம் அப்படியே அயற்சியோட ஒரு நாம் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை இல்லாமல் போனோம் அப்படின்னா தப்புன்னு விழுந்துடும். சார் முடி கொட்டுது அப்படின்னு வருவான் நிறைய பேர். என்கிட்ட நானும் கொடுப்பேன், எண்ணெய் எல்லாம் கொடுப்பேன். 2 தடவை 3-4 மாசமா அதை மட்டுமே. சார் நேற்று வந்து சார் இந்த மேலே லேட்டரில் பாருங்க, இந்த இடத்துல 4 காணும் அப்படிமா. மயிர் போச்சுடா, போனா போதுடா. நண்பர்களே, ஒரு காலத்துல பெண்கள் நிறைய வந்து கேட்டுட்டு இருப்பாங்க முடி கொட்டிருச்சு. நிறைய பசங்க வரான், முடி கொட்டிருச்சு, மூளை கொட்டிருச்சு. கொஞ்சம் யோசிங்கப்பா. நிறைய காண மூளையில பல விஷயங்கள்ல மூளைக்குள்ள எதேதோ போய் உட்கார்ந்துருக்கு. அமெக்டலால இருந்து மேல ஹைப்போதலாமஸ்ல இருந்து தேவையில்லாத பல குப்பை போய் உட்கார்ந்துருக்கு. அதை எப்படி வெளியே தள்ளுறதுன்னு கொஞ்சம் யோசிப்போம். முடி போனா போகுது. ஃபகத் பாசிலுக்கு ஒன்னையும் காணும். அவன் பின்னாடி எத்தனை பிள்ளைகள் போகுது? அவன் சொட்டையா தானே இருக்கான். அன்னைக்கு ஒரு இப்ப இந்த பாட்டு ஆடினார், அவர் பேர்ல மோனிகா, யாரு பேர் மறந்துச்சுப்பா. பாரு, அந்த பிள்ளைகளுக்கு கரெக்டா தெரியுது அவ்வளவு பேருக்கும். அவர் என்ன முடிய அப்படி வச்சு இவ்வளவு நேரமா வளர்த்து போட்டிருக்காரு. போனா போகுது முடி. சோ அந்த திறமை, அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த கலைஞர், அவன் வந்து கும்பளங்கி நைட்ஸ்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு.
அந்த படத்தை பார்த்த உடனே நான் என் வீட்டில் சொல்லிட்டே இருந்தேன், இவன் பார் மிகப்பெரிய ஆளா வரும், எப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு. இன்னைக்கு தலைவரோட டான்ஸ் ஆடின உடனே இன்னைக்கு தலைவரை விட்டுட்டு அவனை கூட பயங்கரமா பார்க்கக்கூடிய அளவுல வந்திருக்காங்கன்னா அடிப்படை காரணம் அவருடைய உழைப்பு. அந்த நடிகருடைய ஃபகத் ஃபாசிலோ இல்ல அந்த அந்த இன்னொரு நடிகர் அவர்களுடைய உழைப்பும் அவங்களுடைய அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெர்சிவரன்ஸ், தன்னுடைய முகாமைப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் என்னுடைய அறிவியலால், அது அவன் சயின்ஸ், அவன் சினிமா சயின்ஸ் அவன் ஜெயிச்சுட்டு வரான். அந்த உழைப்பு தான் அவரை கொண்டு போகிறது. நெல்சன் மண்டேலா படத்தை கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா யார் மாதிரி இருப்பாரு? ஒண்ணுமே அந்த நெல்சன் மண்டேலான்னு மறந்துருங்க. அந்த படத்தை இப்படி பாத்தீங்கன்னா வடிவேலோட தாத்தா மாதிரி இருப்பாரு. ஆனா மண்டேலா கிட்ட நம்ம போயிட முடியுமா? அவர் செய்த விஷயங்களில் 1000 நாம் செய்து விட முடியுமா? அந்த மனிதனுடைய பெர்சிவரன்ஸ் 27 வருஷம். எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை பெர்சிவரன்ஸ். விவேகானந்தர் சொன்ன வார்த்தை அது. பேஷன், பியூரிட்டி, பெர்சிவரன்ஸ். முதல்ல பேஷன் இருக்கணும். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரா, என்னுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேயா இருக்கணும். இந்த உலகம் அப்படி சுத்துது அப்படின்னா மெக்கானிக்கல்னால தான். எங்கெங்கெல்லாம் இருக்கு அதனுடைய வேலை. அப்ப அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முதல்ல நான் படிக்கிற விஷயத்தில் கடும் பேஷன் இருக்கணும். ஏன்டா வந்தோம், இதைத்தான் கொடுத்துட்டானுங்க, இங்க வந்தா இதை நடத்திட்டு இருக்கானுங்க, எதுக்கு நான் ஏன் படிக்கேன் அப்படின்னு நினைச்சோன்னா அந்த பேஷன் போயிடும். So you should have a passion whatever you learn. இந்த உலகத்தின் எல்லா படிப்புகளுக்கும் மிகப்பெரிய அளவில் உலகம் காத்திருக்கிறது உங்களை வாரி அரவணைக்க. ஆனா அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். சார் எல்லாத்துக்கும் தேவை இருக்கு சார், ஆனா ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும். அவன் காம்பிடண்டா இருக்கணும். அந்த காம்பிடன்டையும் ஸ்கில்லையும் அவன் வளர்த்துக்கல அப்படின்னா யாருமே முன் வர்றது இல்லை. முன்னாடி எப்படின்னு எடுப்பாங்கன்னா சொத்தையோ பத்தையோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அவன் ஒரு 6 மாசம் வச்சு செதுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு இட்ஸ் வேஸ்ட், யாரும் செய்ய மாட்டாங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அதை செய்யறதுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு. ஏஐ அத்தனையும் அடிச்சு தூக்கி எடுத்துட்டு போகுது. ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அதுக்கு 1000 மாடியூல்ஸ் வந்தாச்சு. அப்ப நீ காம்பிடண்டா இருந்தா மட்டும்தான் யூ வில் பி அப்சார்ப்ட் பை த கம்பெனி. அப்ப அந்த காம்பிடன்ஸியை, அந்த பேஷனை முதல்ல எடுக்கணும். பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பியூரிட்டி. உன்னோட சிந்தனையில ரொம்ப தெளிவு இருக்கணும். பியூர், யூ ஷுட் பி பியூர் இன் யுவர் என்னத்தை நோக்கி போறோம், எதை நோக்கி போறோங்கிற அந்த பியூரிட்டி இருந்தாதான் அடுத்த நிச்சயத்தை நகர்த்த முடியும். கடைசி தான் ரொம்ப முக்கியம், பெர்சிவரன்ஸ். அடிச்சு அடிச்சு உன்னை துவைச்சு கீழே உட்கார வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த துவைச்சு உட்காரும் போது துவண்டு போகாம நான் எடுத்து மீண்டு மீண்டு வருவேன். அந்த புள்ள அடிச்சது ஒரு 6 பார்த்தோம் இல்லையா? அந்த பால்ல ஒரு அடிச்ச 6 இருக்கட்டும், 3-4 தடவை அவளை டீம்லயே சேர்த்துக்க விடாம எத்தனை பாடுபடுத்துறாங்க இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம்ல. இன்னைக்கு கப்பை தூக்கி வந்தோடனே மோடியில இருந்து எல்லாரும் கொண்டு வந்து கப்பைஸ் கொடுத்துட்டு போறாங்கல்ல, நீங்க வாங்கன்னு. ஒரே ரீசன் பெர்சிவரன்ஸ் தான். போடா என்னால எல்லாம் வர முடியாது, நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க பண்ணிருக்க முடியாது, அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. So we should have that strong perseverance in our field. நம்ம சுத்தி இருப்பவர்கள் நம்ம அப்படியே தான், உன்னால என்ன செய்ய முடியும், நீ என்னத்தை கிழிச்சிருவ, வாய் பேசுனதெல்லாம் போதும், ஒழுங்கா பாஸ் பண்ணிட்டு படிச்சு வெளியே பாரு, இந்த பேச்சு வந்து கொண்டே இருக்கும். நான் சும்மா படிச்சு பாஸ் பண்ணிட்டு போய் எங்கேயா போய் ரொட்டி திங்கிறதுக்கு போல, நான் இந்த விஷயத்தை சாதிக்கிறேன் என்று நகர்ந்து போனோம். வெற்றி பெற்ற அத்தனை மனிதர்களும் இப்படியான ஒரு தொடர் முயற்சியால் மட்டும்தான் ஜெயித்துக் கொண்டிருப்பார்கள். பேசிக்கொண்டே இருக்கலாம், எத்தனை நபர்கள் எவ்வளவு பேர் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள்.